ஆனா சுத்தி சுத்தி விஜய் அவர்களை மையப்படுத்தின ஒரு பிரச்சனையா இது இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு எனக்குன்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. தாவேகா செயல்பாடுகளுக்கு உங்களுடைய அந்த கருவுறப்ப எனக்கு நிறைய முரண்பாடு மேலேயே இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு யானை மாதிரி. ஏன்னா யானைக்கு இவங்க கிட்ட போய் இது கொடுங்கன்னு கையேந்தி நிக்கக்கூடிய இன்னுமேட்டு நீங்க ஏதாச்சும் அடுத்த ஆக்ஷன் ஆஃப் கோர்ஸோ இல்ல ஒரு டெண்டர் வெளியே நடக்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் டிவிகே ஓட்டு போட்டா திமுக பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக ஓட்டு போட அதுதான் நான் சொல்றேன். அந்த பேச விடுறேன். உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க முடியுது, உங்க தலைவர் விஜய் கிட்ட வந்து எங்களால கேள்வி கேட்க முடியல, சந்திக்க மாட்டாரு. நீங்க இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, இங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன அது இத்தனை நாளும் குடும்பம் எல்லாம் இல்ல, திடீர்னு குடும்பம் மட்டும்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல அது வந்து திமுக அவர் சொல்றாரு. தேர்தல் அரசியலுக்காக திருமாவளவன் அப்படி எல்லாம் பேச கேள்வி கேட்கலாமா? எஸ். ஸோ நீங்க கேட்கலான்னு சொன்னதுனால அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க முடியுது, உங்க தலைவர் விஜய் கிட்ட வந்து எங்களால கேள்வி கேட்க முடியல, ஏன் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புங்கிறது ஒரு நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து பிரச்சாரத்தை எப்படி உருவாக்கணும் தான் முதல் ஸ்டெப். எந்த பத்திரிகையில இருந்து வர விமர்சனத்துக்கும் அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்துல எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. பதில் மட்டும் கீழாவும் கொடுப்பார். பொதுவாகவே அவர் சொல்லுவாரு, எனக்கு இந்த ட்வீட் போறது அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து மக்கள்கிட்ட நான் வந்து ஸ்ட்ரைட்டா பேசுறது பிடிக்கும்னு சொன்னவர். இதுதான் அவரு இதுதான் யோசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவரு தனிப்பட்ட முறையில பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பத்திரிகையாளர்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும், நாட்டு மக்களுக்குன்னு இல்ல பல கேள்விகள் இருக்கும். அதை பத்திரிகையாளர்கள் வழியில தான் கேட்க முடியும். அதை நீங்க தவிர்த்துட்டு நான் பிரச்சாரத்தை மட்டும் தான் முன்னெடுப்பேன், நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள்ன்றதை வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னொன்னு தேசிய ஊடகங்களை கூட வந்து வீட்டுக்கு அழைச்சி வந்து பாக்குறத அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வீட்டுக்கு அழைச்சு அவர் பார்க்கல, அவங்க பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலா அவருடைய பிரசன்ஸுக்கு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போனோம்னா அவருடைய மொபைலைஸ் வந்து கரெக்டா நாங்க பண்ணணும். ரெண்டாவது நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் மூலியமாவே வந்து கேட்கப்படுது, அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எந்த கேள்விக்கு அவர் இது வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்காரு. சோ அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் மூலியமாவே அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆனா சுத்தி சுத்தி விஜய் அவர்களை மையப்படுத்தின ஒரு பிரச்சனையா இது இருக்கும்போது பிரச்சனையா இருக்கும்போது விமர்சனமா கட்சிகள் வைக்கும் போது அதை சந்திக்கிறதுல என்ன தயக்கம் தான் கேட்கும். ஒரே நிமிஷம். கட்சியோடைய நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து இப்பதான் வந்து முதன்மை சக்தியா வந்திருக்கிறாரு, எல்லாம் ஓகே. 40 வருஷமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து நீங்க இது வரைக்கும் எந்த கொஸ்டினுமே தனியா உட்கார்ந்து கொஸ்டின் கேட்க முடியாது, கேட்டதும் கிடையாது. அவர் மாற்று அரசியல்னு சொல்லலையே சார். இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க. நாங்க வந்து மாற்று அரசியல்னா நிர்வாகத்துக்கான மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல கட்சி வந்து ரெடியா இருக்கு, அதுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். தலைமையை பொறுத்த வரைக்கும் அவரு பிரச்சாரம் மூலியமாவே எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அதை அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவார். அவர் எப்ப சந்திக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சந்திப்பாரு. அது அவருடைய தனிப்பட்ட உரிமைன்னு நாங்க பாக்குறோம். நாங்க மத்தபடி இது வந்து அரசியலுடைய அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி அப்படிலாம் வந்து இது வரைக்கும் நாங்க எந்த மக்கள்கிட்டையும் கேட்டதும் இல்லை, நாங்க வந்து பண்ணதும் இல்லை. இல்ல இதுல இன்னொரு ஆங்கிள் நான் கேட்கிறேன். எனக்கு இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ சீமானோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சரியா பண்ணாங்க, என்ன தப்பா பண்ணாங்க, அவங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது நீங்க பத்திரிகையாளரை சந்திக்கும் போது மட்டும்தான் நடக்கும். நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது எதிர்கேள்விகளை வரது இல்லையா? நீங்க மோதிய பாத்திருக்கீங்க, இண்டிவிஜுவலா அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு என்ன நிர்வாக திறமை இருக்குன்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது இட்ஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். அரசியலுங்கிறது வந்து ஆக்ஷன், ஒன்லி டாக்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு கட்சியை எப்படி நிர்வகிக்கிறாரு அப்படிங்கறத வந்து ஒரு பத்திரிகை நான் இப்படிலாம் நிர்வகிக்கிறேன் அப்படிலாம் நிர்வகிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்சியை வந்து நான் இப்படிலாம் நிர்வகிப்பேன் அப்படிலாம் நிர்வகிக்கணும் உட்காந்து பேசுறதுனால மட்டும் பண்ண முடியாது. The leader is man of action சொல்லுவாங்க. அப்ப அந்த லீடருடைய ஆக்ஷன்ஸ் மூலயமா சில தலைவர்கள் என்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலயமா நான் என்ன வேலை செய்யறேன்னு பாருங்கன்னு சொல்லுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட் ஆஃப் ஆக்ஷன்ங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆளுமைன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் வந்து இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என்னுடைய வார்த்தைகளா இருக்கும். அதனால வந்து அவர் வந்து மோர் செயலுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் போறாரு. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து
புரிய வரும். அப்ப நீங்க அவர் செயல்பாடுகள்ல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா அவர் வந்து பதில் சொல்லுவார். சார் இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவருடைய செயல்பாடு தான் முக்கியம் அப்படின்றீங்க. மேஜர் இஷ்யூவே வந்து கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின்னு தாவேக்காவுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதில் அவருடைய செயல்பாடு என்னங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அதை ஒட்டி தான் தமிழகம் முழுக்க தாவேக்கா மேலே மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்படுது, தொடர்ந்து அது சார்ந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதில் அவருடைய செயல்பாடு என்னவா இருந்துச்சு, அவர் சரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்க தாவேகா செயல்பாடுகளுக்கு உங்களுடைய அந்த கரூர் அப்ப எனக்கு நிறைய முரண்பாடுகள் விகடன் மேலேயே இருக்கு. முக்கியமா ஜூடன் மேல நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. மக்கள் பாதுகாப்புக்கு தாவேகா முன்முயற்சி செய்யல, தலைவர் அவர்களுடைய படத்தை வந்து நெகட்டிவா போட்டிருந்தாங்க. அவர் வந்து அந்த உயிரிழப்பை பார்த்து பெருசா வந்து ரியாக்ட் பண்ணல அப்படிங்கெல்லாம் வந்து விமர்சனங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. எந்த விதமான விமர்சனத்துக்கும் ஜனநாயக ரீதியாக பதில் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். நிறைய மேடைகளையும் நான் பேசியிருப்பேன். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அரசியல் விகடனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நான் சொல்றேன், ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. நீங்க ஆராய்ச்சி ஒவ்வொரு எங்க மேல விமர்சனமா கூட வைங்க, விஜயோட செயல்பாடு அப்படிங்கிறது என்னன்னு நேரடியா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நேரடியா சொல்லணும்னா நீங்களும் அதுல வந்து உங்களுடைய ஜேர்னலிசம் ஃபுல்லா டிராவல் இருந்தாங்க. அப்ப நீங்களும் அனலைஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சாரம் உருவாக்கப்படும் பொழுது அதுக்கு முன்னாடி 5 மாவட்டம் பிரச்சாரத்தை உருவாக்கணும். அந்த 5 மாவட்ட பிரச்சாரம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு எழுச்சி உருவாயிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்களே அது பதில் சொல்லுங்க. அந்த எழுச்சி எந்த கட்சி தலைவருக்கும் வந்ததில்லை. குறிப்பா திருச்சியில 7 மணி நேரம் ஆச்சு. இங்க இருந்து நாங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பிரஷன் எங்க நாகப்பட்டினத்துல ஸ்பீச்சை பாருங்க. நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம், முதலமைச்சர் அவர்களே, ஒரு நல்ல இடம் எங்களுக்கு வேணும், மக்கள் பாதுகாப்பை கேட்கிறோம், வேற எதுவுமே நாங்க கேட்டதில்லை உங்ககிட்ட. அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, அது ஏன் நீங்க அலைகழிக்கிறீங்கன்னு முதல்ல அவர் கேட்டார். நம்பர் 1. முடிச்ச பிறகு கரூர்ல நம்ம கேட்ட பர்மிஷன் கொடுத்த இடம் ஒண்ணு, அவங்க கொடுத்த இடம் ஒண்ணு. சரி நம்ம நடத்துறோம், வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னு. நான் 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்கிறேன், 10,000 பேர் பர்மிஷன் கேட்கிறேன், 50,000 பேர் வராங்க. நிர்வாகிகளால அது சரி செய்ய முடியாது. ஏன்னா ரோடோட கண்ட்ரோல் பிளாக் பண்ணக்கூடிய பொறுப்பு போலீஸ் கிட்ட இருக்கு. நிர்வாகிகள் வரவங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் எங்க கிட்ட இருக்கு. அப்ப அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆகுது. நடந்த சிபிஐ என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:50 வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப எங்களுக்கும் இது ஒன்றும் தெரியாது, எஸ்பிக்கே தெரியாத எங்களுக்கும் தெரியாது. இந்த பிரச்சனை ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அன்னைக்கு நைட்டே தெரிஞ்சிருக்கும். சம்பந்தமே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு, அழுதாரு, நாடகம். அது அரசியலா இருக்கலாம், விட்டுருங்க. அதை நீங்க நம்புறீங்க, அது இல்லை, வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு காலையில உதயநிதி வந்து சொன்னாரு, எங்க மேல ஒரு பழி போட்டார். ஒரு நம்பர் கமிஷன் போட்டாங்க, ஒரு நாள் கூட ஆகல. அதனால அடுத்த நாள் காலையில ஒரு நம்பர் கமிஷன் வந்தாங்க. ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள காலையில வந்தாங்க. வந்த பிறகு விஜய் அவர்கள் இது செய்யல அது செய்யலன்னு எடுத்தோன்னு அலிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சூழ்ச்சியை நான் சொல்லிடுறேன். இம்மீடியட்டா ஹைகோர்ட்ல மூவ் பண்ணாங்க. அந்த பெட்டிஷனர் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க, தயவு செஞ்சு அந்த பெட்டிஷனர் யாருன்னு விகடன் ஆராய்ச்சி பண்ணணும். அது ஒரு திமுக ஒரு அமைச்சர் சொல்லி போட்டாங்க. அந்த பெட்டிஷனர்ல என்ன கேட்டாங்க, எஸ்ஓபியை பத்தி ஆர்குமெண்ட் ஆச்சு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்தது விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தவிக கட்சிக்கு எதிராகவும் வந்துச்சு. இங்க ஒரு சூழ்ச்சியை நாங்க ஃபேஸ் பண்ணோம். அப்ப உடனே எஸ்ஐடி போட்டு உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் என் பேரையும் சேர்க்கிறாங்க. முதல் எஃப்ஐஆர்ல கிடையாது. கட்சியை டோட்டலா முடக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். நைட்டு கரூர் பார்டர்ல நான் நிக்கிறேன், எல்லாரும் நிக்கிறோம். ஏன் எங்க தலைவர் விஜய் அவர்கள் வரணும்னு சொல்றாங்க. ஆனால் 144 போடப்பட்டது, முதலமைச்சர் வரணும்னு பிளாக் பண்றாங்க. இப்போதைக்கு வந்தா இன்னும் அதிகமான கலவரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வருது. இதை நாங்க சிபிஐல சொல்லியிருக்கிறோம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நாங்க கொடுத்துருக்கோம். அங்க நின்று திமுக மட்டுமே அவங்க மக்களுடைய இழப்புல பங்கெடுத்த மாதிரி ஒரு சினாரியோவையும் ஒரு டிராமாவையும் கிரியேட் பண்ணாங்க. நாங்க இத சொல்றது உண்மையா பொய்யானா அடுத்த நாள் காலையில நைட்டோட நைட்டா எங்களை வந்து காவல்துறையும் அதிகாரமும் உள்ள விடாத பொழுது கரூரோடைய செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் இருந்துகிட்டு ஒரு 3000 பேர் அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கும் பொழுது போனா இன்னும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நாங்க எங்களுடைய மருத்துவ குழுக்கள் உள்ள இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க காலையில 11 மணிக்கு உயர் நீதிமன்றத்தில் நாங்க போய் மென்ஷன் பண்ணோம் கேஸ. நிர்மல்குமார் அவர்களை வச்சு நாங்க மென்ஷன் பண்ண வச்சோம். சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்ஐடியை ஸ்டாப் பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்.
இதுவே வேற கட்சியா இருந்திருந்தா இந்த கட்சியை வந்து முடக்கி இந்த கட்சியை வந்து டெலீட் பண்றதுக்கான வேலையை எல்லாமே முடக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷன்லையும் நாங்க வந்து சட்ட ரீதியா போய் நின்ன பிறகு கரூருக்கு போலான்னு எடுத்தோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஒவ்வொரு வீடோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 100-150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கிடையாது. 41 வீடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குறுகிய சாலைகள். நீங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், சர்வே எடுத்துட்டோம், குறுகிய சாலைகள். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா அவர் ஒவ்வொரு காரை இறங்கி போறதுக்குள்ள ஒரு 10,000 பேரை சுத்தி அவர் நின்னா அந்த வீடு வந்து திருப்பியும் வந்து பாதிக்கப்படும், முடங்கக்கூடிய சூழ்நிலை. அதை யாரு உறுதிப்படுத்தணும்னா காவல்துறை தான் உறுதிப்படுத்தணும். எங்களுக்கு கரூர் காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது. திருப்பியும் ஒரு பிரச்சனை உருவாகும்னு அவங்க நினைக்கக்கூடிய, ஏன்னா அதே எஸ்பி தான் இருந்தாரு, அதே டிஎஸ்பி தான் இருந்தார். யாரு மேல நாங்க நம்பிக்கை இழந்து கரூர் விட்டு வந்தோமோ அதே மாதிரி அவங்க மேலதான் இருக்கு. அதனாலதான் அவங்க மேல சிபிஐ என்கொயரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அங்க போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, தன்னுடைய மக்களை இழந்ததை பார்க்க முடியல. வீட்டுல வந்து அவர் எதுக்கு உட்காரணும்? அப்ப போக முடியாத சுச்சுவேஷன் ஸ்டாப் ஆகுது. டெக்னிக்கலா யோசிக்கணும் இந்த இடத்துல. அப்ப சரி அங்க ஒரு மண்டபம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எல்லா பிரைவேட் மண்டபமும் மிரட்டப்பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, எந்த இடத்துலயும் மண்டபம் கிடையாது. அப்போ பிரைவேட் மண்டபம் இல்ல, வேற இடம் போட்டு ஷெட்டு போடலாமான்னு பாக்குறோம். இடம் போட்டு ஷெட்டு போட்டா திருப்பியும் அந்த மக்களை கூட்டிட்டு வரும் பொழுது அவரை பார்க்க வரதுக்காக ஒரு கூட்டம் பெரிய கரூர் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலான டைம். திருப்பியும் கரூர் திருச்சியில இருந்து திருப்பியும் மக்கள் கூட்டம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் கரூர் காவல்துறை எங்களால நம்ப முடியாது. ஏன்னா அவங்க மேலதான் எங்களுக்கு அலிகேஷன். இதுதான் அவங்க வந்து ஆளுங்கட்சி உருவாக்க பாக்குறாங்க. இவங்க செத்ததுக்கு இவங்க தான் காரணம். திருப்பி அவர் போனா திருப்பி ஒரு 10,000 பேர் வந்தாங்கன்னா திருப்பி ஒரு கூட்டத்தை வந்து ஏதாச்சும் நடத்தக்கூடாதுன்னு நாங்க சென்னைக்கு கூப்பிடுறோம். சென்னை கூப்பிடும் போது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கையும் தனிப்பட்ட முறையில பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வழி இல்லை, கரூருக்குள்ள எங்களால நுழைய முடியல. அதே மீறி நான் சண்டை போட்டு போறேன், நடந்து போனா மக்களுக்கு தான் பிரச்சனை. கட்சியை காப்பாத்துறது, தன்னை காப்பாத்து பத்தி யோசிக்கல. திருப்பியும் போய் அங்க ஒரு ஃபயர் ஆகக்கூடாது. அந்த மக்களுக்கு தேவையானது செய்வோம், இழப்பீடு கொடுப்போம், சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணுவோம், தேர்தல் தான் ஃபைட் பண்ணுவோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய வெளிப்பாடு திருப்பி சொல்றேன், திருப்பி ஆராய்ச்சி பண்ணுங்க. எஸ்ஓபியை தயவு செஞ்சு படிங்க. அந்த எஸ்ஓபி யாருக்காக போடப்பட்டது? தமிழக வெற்றி கழகத்துக்காக போடப்பட்டது. 30 நாள் அவன் நீ பர்மிஷன் கேட்டா. மக்களுடைய சந்திப்பே நடத்தக்கூடாதுன்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த 100 நாட்கள்ல நீங்க சர்வே எடுங்க, ஒவ்வொரு 4 நாள்ல துணை முதலமைச்சர் ரோட்ல நடந்திருப்பாரு, மக்கள்கிட்ட பேசியிருப்பாரு, பிரச்சாரத்தை உருவாக்கி இருப்பாங்க, நிறைய கூட்டங்களை போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டு பிரச்சாரத்தை நாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 10 நாளும் உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சரியாக கரூரை வந்து ஹேண்டில் பண்ணோம். அந்த 41 குடும்பமும் எதிர்காலம் ஃபுல்லா நாங்க பார்க்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கு, அந்த உத்தரவாதம் நாங்க இருக்கு. ஏன்னா அது எங்களோட குடும்பம். விகடன் பத்தி சொல்லியிருந்தீங்க. விகடன் வந்து அரசின் மீதான விமர்சனங்களையுமே நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தாவேகா மீதான விமர்சனங்களை மட்டும் இல்ல. நாங்க கேட்கறது விஜய் போறதுக்கு அங்க பிரச்சனை அப்படிங்கறது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளையும் எங்களால உள்வாங்கிக்க முடியுது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் போறது கூட என்ன தடை இருக்குன்னு தான் கேட்கிறோம். இதைதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் போகும்போது இஷ்யூ தான் வரும். இப்ப நான் போனா இஷ்யூ நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என் மேல டார்கெட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் போறதுனால அங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அங்க இருந்து ஒரு 400 பேரை கூட்டிட்டு வந்து இவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு திருப்பியும் கையாஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இதுதான் உண்மை. திமுகவுடைய அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல யாருமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். எல்லாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க.